இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். சிண்டு வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி காலையில் சிண்டுக்கு வந்து காயின் பராத்தா தான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ எங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் பண்ணுற வேலை இருந்தது. ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டால் அவங்க வெங்காய குழம்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சின்ன வெங்காயம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு அதையுமே தண்ணியில் ஊற போட்டுட்டேன். கொஞ்சம் தொலி உரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு வாழைக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து வாழைக்காய் அவ்வளவோ பிடிக்காது. பட் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வாழைக்காவையும் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி தண்ணியில் உப்பு போட்டு அதையுமே போட்டு வச்சுட்டேன், இல்லைன்னா கருத்து போயிடும்னு. ஸோ வாழைக்காவை வந்து வேக வச்சுட்டு சின்ன வெங்காயம் வந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மண்சட்டியில் தான் இப்போ கொஞ்ச நாளாகவே குழம்பு வச்சிட்ருக்கேன். புளிக்குழம்பு, தென் வந்துட்டு சாம்பார், இது எல்லாமே மண்சட்டியில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருக்குது. நார்மல் பாத்திரத்தில் பண்ணுறத விட மண் பாத்திரத்தில் பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ குழம்பு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து வாழைக்காயுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். தேங்காய் வந்து நிறைய போட்டு பண்ணி கொடுத்தா ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருந்தேன். தேங்காய், தென் வந்து வத்தல், அப்புறமா ஜீரகம், இது எல்லாமே அரைச்சி போட்டு பண்ணியிருந்தேன்.